ஹாய் கைஸ், இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, எத்தனை பேர் நம்ம ஐபிஎல்லேருந்து இன்ஜுரின்னு சொல்லிட்டு போயிருக்காங்க, இன்ஜுரி பிரீமியர் லீக் பற்றி பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம இன்ட்ரோவை பார்த்துட்டு வந்துருங்க. ஓகே, மறக்காமல் போகும்போது நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு போயிடுங்க. எப்படி நம்ம இன்ட்ரோ நல்லா இருந்துச்சா? ஓகே, லைக்ஸாக சப்ஸ்கிரைப் எல்லாத்தையுமே இப்போவே பண்ணி வச்சுட்டு இந்த வீடியோவை பாருங்கள். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல், நான் ஷார்ட்ஸ்லேயே சொன்ன மாதிரி நமக்கு ஃபேவரட் டீமான சிஎஸ்கே பக்கம் தான் ஃபஸ்ட்லேருந்து ஆரம்பிக்க போகிறோம். ஃபஸ்ட்டு வந்துட்டு நம்ம மேத்யூ ஷாட்லேருந்து ஆரம்பிக்கிறோம். அவருக்கு வந்துட்டு ஹேண்ட் இன்ஜுரி ஆச்சு. இந்தியா கூட பியில் ஏதோ ஆடிருப்பாருன்னு நினைக்கிறேன். அவருக்கு ஏதோ ஹேண்ட் இன்ஜுரி ஆச்சு. சரி, அவரு கூட பெரிய ஆல்ரவுண்டர் இல்லை, பட் ஜெட் ஓவர் ஸ்பெஷலிஸ்டான நேத்தன் லிஸ்டன் இதாகிட்டார், ரூல்ட் அவுட் ஆகிட்டார். நான் மேத்யூ ஷாட்டும் ரூல்ட் அவுட்னு தான் நினைக்கிறேன். சரி, கேகேஆர் பக்கம் வந்தால் ஹர்ஷித் ராணா ரூல்ட் அவுட். அதை வந்துட்டு நம்ம எல்லாத்துக்குமே தெரியும். இதில் நிறைய ரூல்ட் அவுட் ஆகி நான் போட்ட பிளேஸும் இருப்பாங்க, கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. ஹர்ஷித் ராணா ரூல்ட் அவுட். அவருக்கு பதிலாக முஷரப் மானி, பிளஸ்ஸிங் முஷரப் மானி, அவர் வந்துட்டு பிஎஸ்எல் ஆடாமல் ஐபிஎல்காக வந்திருக்காரு. இது உங்களுக்கு தெரியும். இப்போ உங்களுக்கு தெரியாத ஒரு விஷயம் சொல்கிறேன். நம்ம ஆகாஷ் தீபா எடுத்ததும் கேகேஆர் தான். அவங்க வந்துட்டு இப்போ ஆகாஷ் தீப்பும் ரூல் அவுட். கைஸ், இது நான் சும்மா சொல்கிறேன். எனக்கு இப்போ நிறைய ஆட வைப்பாங்களா, இல்லை ஓப்பனிங்கில் சைஃபட்டை இவரே ஆட வைப்பாங்களா கேகேஆர்? அண்ட் பத்தீரானாவும் செகண்ட் ஹாஃபில் தான் வருவார். அதுக்கான பதிலை கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள். அண்ட் இவங்க இந்த 3 ட்ரியோ அந்த வீடியோவில் சொல்லிட்டேன். ஆர்சிபிக்காக எல்லாருமே இன்ஜுரி ரூல்ட் அவுட் இல்லை, மேட்சஸ் மிஸ் பண்ணுவாங்க. அதே மாதிரி தான் இதில் முரட்டடி உள்ளதுக்கே வந்து எஸ்ஆர்எச்சுக்கு தான். இஷான் மலிங்காக்கும் ஏதோ இன்ஜுரி, அப்பப்போ ஃபஸ்ட்டு சில மேட்ச் ஆட மாட்டார், 2-3 மேட்ச் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அண்டு இது ஃபுல்லாக கூட கரெக்டாக இருக்கலாம், பட் இருந்தாலும் லாக்கி ஃபர்கசனுக்கு டவுட்டாக தாங்க இருக்குது. என்னன்னா, இப்போ ஒரு வேர்ல்டு கப்லாம் நல்லா தான் போட்டார், திடீர்னு ஒரு இன்ஜுரிங்கிறாங்க, ரொம்ப டவுட்டாக இருக்குது. தெரில என்னென்னா, நம்மக்கிட்டேருந்து ஜடேஜாவையும் சாம் கரனையும் 2 பேர்த்த பிடுங்குறாங்கல்ல ஆர்ஆர், அவங்களுக்கு நல்லா வேணும். இப்போ வந்துட்டு சாம் கரனுக்கும் இன்ஜுரி ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் மறுபடியும் சன்ரைசர்ஸ் பிளேயர் ஜாக் எட்வர்ட்ஸுக்கும் இன்ஜுரி ஆயிடுச்சு. நிறைய பேருக்கு இன்ஜுரி ஆகிடுக்கு, பாதி பேருக்கு ஹேண்ட் இன்ஜுரி தான். இவருக்கும் ஹேண்ட் இன்ஜுரி தான் நினைக்கிறேன். அண்ட் மேக்ஸ்வெல் தெரியும் நமக்கு, மேக்ஸ்வெல் ஆட மாட்டார். இவங்களாம் ஆடாத பிளேஸும் நான் சொல்கிறேன், பார்த்துக்கோங்க. மேக்ஸ்வெல் ஆட மாட்டார், அவர் வந்துட்டு சொல்லிட்டாரு. அதே மாதிரி ஃபேஃப் டூப்ளசி வந்துட்டு அவர் 14 வருஷ கெரியரை என் பண்ணிவிட்டு பிஎஸ்எல் ஆட போயிட்டார், அவரும் ஆட மாட்டார். ஓகேவா? அடுத்து நம்ம கேகேஆர் பக்கம் வந்தோம்னா ரசில் தி மசில், அவரும் ஆட மாட்டார். ஏன்னா அவரும் வந்துட்டு ரிலீஸ் பண்ணிட்டாங்கன்னு அவர் போய் ரிட்டையர்மெண்ட் அனௌன்ஸ் பண்ணிட்டாரு. ஓகேவா? அவரும் ஆட மாட்டார். இது நம்ம சேப்பாக் பச்சை பசைன்னு இருக்கிற சேப்பாக் பிச்சு, இந்த இதில் தான் ரோர் 26 மூமெண்ட் நடக்க போகுது. ஸோ மறக்காமல் நம்ம இதை பார்த்துருங்க. அண்ட் இன்னொரு விஷயம் சொல்ல மாட்டேன், த கிரேட் மொயின் அலியும் ஆட மாட்டார், அவரும் வந்து பிஎஸ்எல் ஆட போகிறாரு. தேங்க்யூ ஃபார் வாட்சிங் அவர் வீடியோ. பாய்.